ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல இன்னைக்கு பார்ட் 2 கிளாஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ரவுண்ட் நம்பர் பார்த்துருப்போம், இடன் எஸ்என்ஆர் பார்த்துருப்போம், அண்ட் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் எஸ்என்ஆர் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்ட்ராங் கேண்டில் எஸ்என்ஆர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் எஸ்என்ஆர்ல வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் செக்ஷன் நடந்திருக்கா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணிக்கிறது. இப்போ இது ஒரு லெவல்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லெவலில் இப்போ கலர் சேஞ்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து 3 கேண்டில்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த இடத்துல 3 கேண்டில்ஸ் வந்து அகெயின் பையர்ஸ் வரப்போ இன்னைக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். இப்போ என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னுக்கு ப்ரைஸ் செக்ஷன்ஸ் நடந்திருக்கலாம். அது என்ன ப்ரைஸ் செக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல நிறைய கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி ரிவர்சல் ஆகிருக்கலாம். இது ஒரு ப்ரைஸ் செக்ஷன். அண்ட் அதே மாதிரி கீழே இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கேண்டில்ஸ் வந்து இந்த குறிப்பிட்ட லெவல்ல ரிவர்சல் ஆயிருக்கலாம். ஓகே, அண்ட் அதோட இது ஒரு ரவுண்ட் நம்பரா கூட இருக்கலாம். ஓகே, அண்ட் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் வரலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஒரு லெவல்ல இந்த மாதிரி எப்படி மல்டிபிள் ரிவர்சல்ஸ், ரிஜெக்ஷன்ஸ், அண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல கேண்டில் வந்து இப்படி வந்துட்டு கேண்டில் இப்படி வந்து அண்ட் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரைஸ் செக்ஷன் நடந்திருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன நடந்திருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதில் இங்கே என்னென்ன விஷயம் நடந்திருக்கு, மொமெண்டம் கேண்டில்ஸ் வந்து ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு. இது ஒரு ரவுண்ட் நம்பரா இருக்கிற பட்சத்தில் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆன பிறகு வேற லெவல் ரிவர்சல் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பையர்ஸ் வந்துட்டு செல்லர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் இந்த லெவலில் ரிஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்திருந்தா நாம் அதை ப்ரைஸ் செக்ஷன் நடந்திருக்கும் சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து எல்லா கன்ஃபர்மேஷன்ஸும் இதுல வந்திருக்கணுமா, ப்ரைசேஷன் இந்த லெவல்ல வந்திருக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஒரு 2 இல்லாட்டி 3 கன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு லெவல்ல வந்திருக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த சைடா இருக்கட்டும், ஸ்ட்ராங் கேண்டில்ஸோ இல்லாட்டி இந்த மாதிரி ரிஜெக்ஷனோ, இந்த மாதிரியான மூமெண்டம் வந்து ரிவர்சல் ஆகிறதோ ஏதோ நடந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி 2 தடவை, அதாவது 2 பாசிபிலிட்டிஸ் இருந்தா நம்ம அந்த லெவல் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகே, அதுவும் இந்த எங்க எங்க நடந்திருக்கும்னா, இந்த மாதிரி 3 கேண்டில்ஸ் வந்து ரிவர்சல் ஆகும் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு ப்ரெசென்ட்ல, அதாவது இதுக்கு முன்னாடி ரொம்ப இல்லாம, ரொம்ப பாஸ்ட் மார்க்கெட் இல்லாம, இப்போ இதுக்கு முன்னாடி நடந்திருந்தா ப்ரைஸ் செக்ஷனோட அப்படி ரிவர்சல்ஸ் நடந்திருந்தா அந்த லெவல் ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ கலர் சேஞ்ச் அப்படின்றது என்னன்னா கலர் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ 3 கேண்டில்ஸ் மொமெண்டம் கேண்டில்ஸ்ல வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்கு ஏதோ ரீசன் நடந்திருக்கும். ஸோ அதனால தான் அது ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ அப்படி ரிவர்சல் ஆகிற ஏரியாவில் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் ப்ரைஸ் செக்ஷன் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கலர் சேஞ்ச் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, லெவல்ல மார்க் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னா கலர் சேஞ்ச் இடத்துல லெவல் மார்க் பண்ணியிருப்பீங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இந்த கிரீன் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா. ஓகே, இப்போ அந்த கிரீன் கலர் கேண்டில் வந்து இப்படி வந்துச்சு, கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னு சொன்னா இந்த கிரீன் கலருக்கு தான் நீங்க போடுவீங்க. ஓகே, இந்த கிரீன் கலர் கேண்டிலுக்கு தான் இந்த லைனை போடுவீங்க. ஸோ எங்க செகண்ட் கேண்டில் வந்திருக்கோ அங்கதான் நீங்க வந்து போடுவீங்க. ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட்ல இது செகண்ட் கேண்டில், இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில். அதுவே அப் ட்ரெண்ட் போனுச்சுன்னு சொன்னா எப்படி போடுவீங்க, இப்படி எங்க போடுவீங்க, இங்க அப் ட்ரெண்ட்றப்போ
இங்கே செகண்ட் கேண்டில் அப்படின்றது என்ன? ரெட் கேண்டில். ஸோ ரெட் கேண்டிலுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லைனை போடுவீங்க. ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த இடத்துல செகண்ட் கேண்டில் கிரீன் கலரில் இருக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸில் என்ன நடந்திருக்கு? மல்டிபிள் டைம் வந்து என்ன நடந்திருக்கு? நமக்கு வந்து ப்ரைசேஷன் நடந்திருக்கு. ஸோ இப்படி நடக்கக்குள்ள கேண்டில் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு வந்து எகெயின் இந்த லெவல்ல கரெக்டாக க்ளோஸ் ஆகுறப்போ என்ன நடக்கும்? அதே மாதிரி இது அப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டு இந்த இடத்துல கரெக்டாக க்ளோஸ் ஆனா என்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர்ல இருக்க விஷயங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கேண்டில் வந்து கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு எகெயின் வந்து போயிட்டு இந்த இடத்துல டச் ஆயிடுச்சுன்னா பர்ஃபெக்டாக டச் ஆயிருக்கணும். கரெக்டாக டச் ஆயிடுச்சுன்னா நாம ஆப்போசிட்ஸில் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஆப்போசிட்ஸில் ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி கேண்டில் கரெக்டாக இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருச்சுன்னா, அதாவது இதே சேம் லெவலில் இங்கே க்ளோஸ் ஆனிச்சுன்னு சொன்னால் நாம் நெக்ஸ்ட்டு பையஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் அப்படின்றது. ஸோ மார்க்கெட்டில் வந்து மொமெண்டம் கேண்டில்ஸ்க்கு அப்புறம் வர கலர் சேஞ்ச் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கிப்பீங்க. மார்க் பண்ணதுக்கு முன்னாடி ப்ரைஸ் செக்ஷன் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றத பார்ப்பீங்க. அண்ட் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல அந்த லெவலுக்கு ஆப்போசிட் சைடில் இல்லாட்டி அந்த இடத்துல ஃபியூச்சரில் கேண்டில் கரெக்டாக வந்து பிளேஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்படி பிளேஸ் ஆனால் நீங்கள் ஆப்போசிட் சைடில் நீங்கள் என்ன ட்ரேட் பிளேஸ் பண்ணுவீங்க. இவ்வளவுதான் இந்த கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர். இப்போ அந்த கலர் சேஞ்ச் எஸ்என்ஆரை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அனலைஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல எங்க கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ கண்டினியூஸா இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு பையர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னுக்கு இப்போ தான் லெவல்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு போயிட்டு செக் பண்ணுவோம். நம்ம சொல்கிற விஷயங்கள் மார்க்கெட்டில் நடந்திருக்கா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு நல்ல ஐடியா ஒன்று கிடைக்கும். ஸோ எங்கே ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அந்த க்ரீன் கலர் கேண்டிலுக்கு நான் போட்டேன் என்னோட. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த லெவலில் என்னமாச்சு சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிஜெக்ஷன். ஓகே, இங்கேருந்து ரிஜெக்ஷன் அண்ட் வந்து ரிவர்சல் இந்த ஏரியாவில் நடந்திருக்கு. ப்ளஸ் இங்கேருந்து ரிஜெக்ஷன். இந்த பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கேண்டில் இந்த லைனில் ஏதாவது ஒரு கேண்டில் கரெக்டாக பிளேஸ் ஆனால் நமக்கு ஆப்போசிட் சைடில் போக்குதான்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல எதுவும் கரெக்டாக பிளேஸ் ஆகியில்லை. ஸோ நம்ம வேறு கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஓகே, கலர் சேஞ்ச் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிப்போம். அதுக்கு முன்னுக்கு இந்த லெவலில் ப்ரைசேஷன்ஸ் நடந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, இந்த பாருங்க இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அண்ட் இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆன பிறகு ஆப்போசிட் சைடில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்ட் இங்கேருந்து ஸ்ட்ராங்காக கேண்டில் மூவ் ஆயிருக்கு. பட் இதில் டச் ஆகலை. ஓகே, இங்கேருந்து மூமெண்டம் நடந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரைசேஷன் இந்த லெவலில் நடந்திருக்கு. எங்கே இந்த கேண்டிலுக்கு நடந்திருக்கு. ஸோ கரெக்டாக இந்த லெவலில் ஏதாவது ஒரு கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னால் ஆப்போசிட் சைடில் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிப்போம் இந்த லெவலில்.
ஓகே. ஸோ இந்த இடத்துல கரெக்டா பிளேஸ் ஆயிருக்கு, ஆப்போசிட் சைட்ல வந்திருக்கு. ஸோ இது இது கரெக்டா இல்லை அவ்வளோ பெருசா. பட் இந்த இடத்துல இந்த ஹேமர் கேண்டிலுக்கு கரெக்டா பிளேஸ் ஆயிருக்கு. ஹேமர் கேண்டில் கரெக்டா வந்து பிளேஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஸோ இந்த லெவல் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மார்க் பண்ணி வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லா. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் எத்தனை தடவை இல்லை மல்டிபிள். ஓகே. ஸோ இந்த லெவலில் ஒரு தடவை தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ஸோ அப்படி 3 கேண்டில் வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் எந்த இடத்துல தான் நடந்திருக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி அப் ட்ரெண்ட்ல இந்த இடத்துல வந்திருக்கு இல்லையா, இங்கே பையர்ஸ் வந்து செல்லர்ஸ் மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல லெவல் செக் பண்ணிட்டு, ஸோ ப்ரீவியஸில் வந்து ரிவர்சல்ஸ், இந்த இடத்துல நிறைய ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு. இந்த இடத்துல ரிவர்சல், இங்கே ரிவர்சல், ரிஜெக்ஷன் ப்ளஸ் இங்கேருந்து வந்து போயிருக்காங்க. ஸோ இதில் 3 ரிஜெக்ஷன் 3 கன்ஃபர்மேஷனுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த லெவலை செக் பண்ணணும் நம்மளால. ஸோ அப்படி வந்து செக் பண்ணுறப்போ இந்த லெவலில் கரெக்டாக வந்து ஏதாவது வந்துருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே. இல்லையா, பாருங்க கரெக்டாக செல்லர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க, பையர்ஸ் வந்திருக்காங்க. கரெக்டாக செல்லர்ஸ் இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ கரெக்டாக செல்லர்ஸ் வந்திருக்காங்க, பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த சைடில் இந்த மூவ் நடக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்திருக்காங்க, அது ஒரு லெவலாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படி 3 கேண்டில்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரிவர்சல்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ப்ரைசேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெவல் வேலை செய்யாது அப்படின்னு நீங்க குயிக்காக புரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான மல்டிபிள் டைம், அதாவது 3 ரிஜெக்ஷன், இந்த பாருங்க இந்த இடத்துல 3 கேண்டில் வந்திருக்கு, பட் ப்ரீவியஸ்ல ப்ரைசேஷன் நடக்கல, இந்த லெவல் வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இந்த கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர். இப்போ நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஸ்ட்ராங் கேண்டில். ஸ்ட்ராங் கேண்டில் அப்படின்றது என்ன அப்படின்னா மறுபோசு கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபோசு கேண்டில் அப்படின்னா அப் சைட்லையும் சரி டவுன் சைட்லையும் சரி என்ன நடக்காது, விக் இருக்காது. விக் இருக்காது அப்படின்னுச்சுன்னா, விக்னா உங்களுக்கு தெரியும்ல, ஷேடோ இருக்காது. ஸோ அந்த அதுட்டு 2 சைடு நமக்கு என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டா வேலை செய்யும். அதாவது ஒரு கேண்டில் இப்போ ஒரு பை கேண்டில் இருந்தால் ஃபுல்ஃபில்லாக இருக்கும், எந்த ஒரு பக்கட்டும் ரிஜெக்ஷன் அப்படின்றது வந்திருக்காது. ஸோ வெறும் கேண்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை நம்ம மறுபோசி கேண்டில்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான கேண்டில்ஸ் வந்திருக்க இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், அதை வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நம்மளால ஒர்க் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அப்படி ஏதோ கேண்டில்ஸ் வந்திருக்கா, ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ் வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க, 2 பக்கட்டும் மறுபோசி கேண்டில். ஸோ இந்த கேண்டில் 2 சைடும் மார்க் பண்ணி வச்சுப்போம். ஓகே. ஸோ மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவலை இப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த லெவலில் என்ன நடக்கும்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே இந்த கேண்டில் நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஒயிட் கலர், அண்ட் அதே மாதிரி மேலே கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த குறிப்பிட்ட லெவல்ல ஏதோ நீங்க என்ன பண்ணலாம், ரிவர்சல்ஸை எதிர்பார்க்கலாம். லைக் வந்து இந்த இடத்துல வந்தாலும் ரிவர்சல்ஸ் எதிர்பார்க்கலாம், இங்கேயும் ரிவர்சல்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் நமக்கு இந்த ஸ்ட்ராங் கேண்டில்ல ட்ரேட் பண்றப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸும் தேவைப்படும். ஓகேவா. இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல நிறைய லெவல்ஸ் பார்த்தோம் இல்லையா, நிறைய டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ராங் கேண்டில்ல நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறப்போ அந்த ஸ்ட்ராங் கேண்டில் எடுக்கிற ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் உள்ள ட்ரேடா இருக்கணும்னு சொல்றேன். ஓகே, ரொம்ப கன்ஃபார்மா இருக்கணும். ஸோ எக்ஸாக்டா க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல இந்த கேண்டில் கிட்ட ஒரு ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு,
பட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன நடந்திருக்கு பாருங்க, ப்ரீவியஸ்ல இது வந்து பிரேக் பண்ணிட்டு வந்தாலுமே இந்த இடத்துல செல்லர்ஸ் வராங்க, அகெயின்ஸ் ரிவர்சல் ஆகி பையர்ஸ் வந்துட்டு அகெயின் செல்லர்ஸ் வராங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நான் பேட்டர்ன்ஸ்ல சொல்லியிருப்பேன். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறமும் இந்த லெவல்ல குறிப்பிட்ட லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னுக்கு ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு, பிளஸ் இது ஸ்ட்ராங் கேண்டில்ட சப்போர்ட் ஏரியா அப்படின்றனால சப்போர்ட் ஏரியா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் அந்த மாதிரி ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் வந்திருக்க இடத்துல ஏதோ ஒரு சேஞ்சஸை நம்மளால இது பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறப்போ இங்க எது ஸ்ட்ராங் கேண்டிலா இருக்கு, அண்ட் அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங் கேண்டில், ரொம்ப சின்ன கேண்டில், கொஞ்சம் கேண்டில்ட ஸ்ட்ரென்த் குறையுது, நல்லா வீக் ஆகுது. இப்போ இந்த இடத்துல இருந்து கேண்டில் இங்க வரைக்கும் போயிடுது. ஸோ இது பேர் சொல்லுவாங்க எக்ஸாஷன் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதாவது இந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் வராங்கன்னா இங்க இருந்து செல்லர்ஸ் கீழே வராங்க, அகெயின் பையர்ஸ் வராங்கன்னா இந்த கேண்டில் வந்து திடீர்னு வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுது இல்லையா, இதுதான் எக்ஸாஷன் கேண்டில்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த நிரப்பக்கூடிய கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, குயிக்கா வந்து ஃபில் பண்ற கேண்டில். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராங் கேண்டில் அண்ட் கலர் சேஞ்ச் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத நாம இப்போ பார்த்தோம். அண்ட் அதை தாண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நான் சொல்றேன். ஒரு ட்ரெண்டு கண்டினியூஷன் ஆகுது அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க இதுல பாத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுல சப்போர்ட் போட்டுக்கிறேன். சரிங்களா, இந்த இடத்துல நான் சப்போர்ட் போட்டுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நான் இன்னொரு ரெசிஸ்டன்ட் போட்டுக்கிறேன், இப்படி போட்டுக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றத நல்லா அவதானிங்க. இப்போ ரெசிஸ்டண்ட, ஓகே, ரெசிஸ்டன்ட் தான் இது மேல இருக்கிறதெல்லாம் ரெசிஸ்டன்ட், இது ரெசிஸ்டன்ட் அண்ட் இது ரெசிஸ்டன்ட், இது ரெசிஸ்டன்ட். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க 3 கேண்டில்ஸ் வந்திருக்காங்க, இங்க 2 கேண்டில்ஸ் வந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட்ல ஏதோ ஒரு மாற்றமாகி இந்த இடத்துலயும் வந்திருக்காங்க. பட் இதுக்குள்ள ஒரு செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, பட் இங்க சின்ன கேண்டில், கொஞ்சம் பெரிய கேண்டில், சின்ன கேண்டில், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் கேண்டில், இங்க பையர்ஸ் வந்து இவ்வளவு தூரம் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங்கா 2 பையர்ஸ்ல வந்து இந்த இடத்த ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு கேண்டில் வந்திருக்காங்க, அப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் வந்திருக்காங்க. ஓகே, இவங்க இன்னுமே அந்த இந்த ப்ரீவியஸ் கேண்டில்ல ஆஃப் வந்து ஃபில் பண்ணல. ஆஃப்னா பாதி அளவுல வரல. ஓகே, இன்னும் பாதி அளவு வரல. ஸோ இவங்களுக்கு என்ன டார்கெட்னா அவங்க இங்க இருந்து இந்த லெவல போய் ஆகணும். பையர்ஸ் இருக்க இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் போகணும் இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல கன்சிஸ்டன்சியா யாரு வந்து ஒலட்டைல், அதாவது யாரு ஸ்ட்ராங்கா இருக்கா இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். பையர்ஸ் இங்க இருந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எந்த செல்லர்ஸும் இதுக்குள்ள வரல. இங்க இருந்து பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இங்க இருந்து பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதோட இது ஒரு ஸ்ட்ராங் கேண்டில், இது ஒரு ஸ்ட்ராங் கேண்டில், நல்ல ஒரு பிரேக் அவுட். அப்படின்றப்போ இது ப்ரீவியஸ் லெவல். ஸோ இந்த ப்ரீவியஸ் லெவலையும் நம்ம பிரேக் பண்ணிட்டாங்க. அப்படின்றப்போ இங்கே பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா செல்லர்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்கு, ஸோ பையர்ஸ் ஸ்ட்ரென்த் கூடி இருக்கு. இப்போ செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல எப்போ கூடுவாங்கன்னா இந்த இடத்துல இப்படி பிரேக் பண்ணிட்டாங்கன்னா இப்போ செல்லர்ஸ் எஃபெக்ட் கூடி இருக்கு. ஸோ இப்போ பிரேக் பண்ணல, இப்போ பையர்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா இது மோஸ்ட்லி இப்படி பிரேக் பண்றப்ப இந்த மாதிரியான டைப்ஸ்ல சென்னார் வாரப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல, இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்துல இது மோஸ்ட்லி அப் ட்ரெண்டுக்கான ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆக போகுது அப்படின்றதுக்கான இன்னொரு சிம்பிள் என்னன்னா இந்த மாதிரியான பிரேக் அவுட் அண்ட் அதுக்கப்புறமா நியூ ஹை லோல இது நியூ ஹை, இது நியூ லோ, இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ. ஸோ அப்படி 2 ஸ்விங் அப் நீங்க பாக்குறப்போ இதுக்கு பேர் ஸ்விங் அப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இந்த இடத்துக்கு ஸ்விங் அப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பார்த்துட்டீங்கன்னா இந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்டை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கெஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரேக் அவுட்டை பாக்குறீங்க, இப்போ ட்ரெண்ட் வந்து அப் டைரக்ஷன்ல போகுது, பிரேக் அவுட் பண்ணிச்சு அண்ட் ஸ்ட்ராங் கேண்டில் எந்த ஒரு ரிவர்சல்ஸும் நடக்கல, பை போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹை நியூ லோ நடந்திருக்கு, 2 தடவை அப்படி
கீழே வந்து போறப்போ இந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்டை தான் குறிக்குது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறமா நான் சொல்லிக் கொடுத்த பேட்டர்ன்ஸை வச்சு நம்மளால அப் ட்ரெண்டை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ட்ரெண்டி மார்க்கெட், அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டாக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் மார்க்கெட் இப்போ அப் டைரக்ஷனுக்குள்ள போகுது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 5 மினிட்ல பார்க்கறனால உங்களுக்கு தெரியாது டேட்டாஸ். இப்போ நீங்கள் 5 மினிட்ஸில் பார்க்குறப்போ அது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கிளியராக நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இன்னுமே தெரியும். இப்போது இப்படி பார்க்குறப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப் டர்ன், இந்த இடத்துல கீழே போகிறாங்க, எகைன் மேலே வராங்க, இந்த இடத்துல இருந்து மறுபடியும் மேலே போகிறாங்க. ஸோ இது ஒரு லெவல். ஓகே, ஸோ இந்த இடத்துல கீழே வந்துட்டு எகைன் மேலே போகிறாங்க. ஸோ நிறைய பாசிபிலிட்டி, ஒரு கேண்டில்ஸ் வந்து மூவ் ஆகுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜியில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ட்ரெண்டை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, அதில் ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இது சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி சொல்லிட்டேன். ஸோ ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு சொன்னால் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் போடணும். 2 ஸ்விங் ஆகி வந்திருந்தா நமக்கு நல்லா இன்னும் ஒரு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன், அதாவது நியூ ஹை நியூ லோ வந்து இந்த இடத்துல வந்திருக்கு, எகைன் போயிருக்கு, எகைன் இந்த இடத்துல வந்திருக்கு, எகைன் போயிருக்கு, இந்த இடத்துல வந்திருக்கு, இந்த இடத்துல போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன கவனிக்க போறீங்க, என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த அப் அண்ட் டவுன் மூவ்ல பையர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாருங்க. பையர்ஸ் இங்க இருந்து ஸ்ட்ராங், இங்க இருந்து ஸ்ட்ராங், இங்க இருந்து ஸ்ட்ராங் கேண்டில், இங்க இருந்து ஸ்ட்ராங், இங்க இருந்து ஸ்ட்ராங். ஸோ இது பை மார்க்கெட், அதாவது அப் ட்ரெண்டுக்கான மார்க்கெட். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் செல்லர்ஸ் வந்து வீக்கா தான் இருப்பாங்க. இந்த லெவல் வந்து வீக் ஆகுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, அப்புறம் இங்க பாருங்க வீக் ஆயிட்டாங்க, இங்க இடத்துல வீக் ஆயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த லெவலை டச் பண்ணவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் இது இது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா இந்த ட்ரெண்டு இப்படி மாறுறப்போ ஒவ்வொரு லெவலும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அண்ட் லெவல் இப்போ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு வரப்போ நமக்கு என்ன ஆகும், லெவல் அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுல மெஜாரிட்டியா நம்ம அப் ட்ரெண்ட் போறப்போ எது விட்டு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னு பாருங்க. பையஸ் விட்டு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கான்னு பாருங்க. ஸோ பையஸ் விட்டு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிறப்போ பையஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் இந்த மார்க்கெட்ல. அதனால தான் நான் அப் ட்ரெண்டுக்கான பேட்டர்ன்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட், இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் இந்த பிரேக் அவுட்டை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்றத சொல்றேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது ப்ரீவியஸ் சப்போர்ட். ஓகே, இந்த இடத்துல ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நீட்டி பார்த்தோம்னா இந்த இடத்துல ப்ரைசேஷன் நடந்திருக்கு. ஆமா, ப்ரைசேஷன் நடந்திருக்கு. ஸோ மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ இந்த கேண்டில் இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு வரதோ நம்ம வந்து அடுத்து செல்லர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த லெவலில் மார்க் பண்ணிப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா ஒன்று கிடைக்கிறதுக்காக சொல்கிறேன். இன்னும் இதில் டீப் அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு போகிறப்போ இந்த கேண்டில் நல்லா பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ எகெயின் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. எகெயின் செல்லர்ஸ் வந்தாலுமே இப்போ இந்த மார்க்கெட் என்ன மார்க்கெட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ இது என்ன மார்க்கெட், லைக் அ சைட்வேஸ் மார்க்கெட். ஓகே, ஸோ இந்த இடத்துல சைட்வேஸ் முடிஞ்சு போறப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் செல்லர்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். ஓகேவா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் சேஞ்சஸ் நேரம் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம பிளேஸ் பண்ணணும், அண்ட் ஸ்ட்ராங் கேண்டில் எப்படி இருக்கும், அதை எப்படி பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த அப் ட்ரெண்டில் வந்து எந்த கேண்டில் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, எந்த கேண்டில் வீக்காக இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளால ட்ரெண்ட் எந்த சைடில் கண்டினியூஷன் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா எடுத்துக்க முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டை தவிர்த்து அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறப்போ நம்மளோட கேபிட்டலுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டி வரும். அண்ட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் எப்படி கண்டினியூஷன் ஆக போகுது அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 நியூ ஹை ஸ்விங் அப் இப்படி நடந்துருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, 2 தடவை நடந்துருச்சுன்னு சொன்னால் அது நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆஃப் ட்ரெண்ட் கண்டினியூஷன், ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூஷன் ஆக போகுது அப்படின்றத பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் நம்மளால ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஸோ இந்த ரெண்டாவது பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி பிளேஸ் பண்ணுறது, எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.